டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் உலக அளவில் நடந்துகிட்டு இருக்கிற போர், அது குறித்த சில லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் குறித்து நம்ம பார்க்க போறோம். உலக போருடைய விளைவாக தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருச்சு. கச்சா எண்ணெயுடைய தட்டுப்பாடு, விலை உயர்வு, இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய டாலர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல் எது கூட அதிகமா சேர்த்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த கச்சா எண்ணெய் கூட தான். இதுதான் அவர்களுடைய டாலர் மதிப்பு. ஸோ டாலர் சுப்ரிமசி, அதாவது டாலர் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இதனுடைய விளைவு என்ன நடந்திருக்கு. ஈரான் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க. இப்போது அமெரிக்கா கடும் கோபத்தினால் ஈரானை நோக்கி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. இதெல்லாம் என்ன, இதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு தற்போது இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்துருவோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பழங்குடிகளை அழித்து உருவான ஒரு நாடு அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அமெரிக்காவுடைய அந்த எக்கனாமிக்கல் வார் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அமெரிக்காவோடது. அதாவது பொருளாதார சந்தை அல்லது அணு ஆயுத சந்தை அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய. இந்த அணு ஆயுதத்தையும் பொருளாதாரத்தையும் எப்போதுமே தன்னகத்தை வச்சிருக்கிற முதன்மையான ஒரு ஐரோப்பிய நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான் கூட சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாம் தற்போது இந்த சிலிண்டர் விஷயத்தினால பெரிதும் பாதிக்கப்படுறோம். ஏன்னா எங்க அது நடந்தா கூட நம்மளை பாதிக்குது. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதாவது பாரசீக வளைகுடாவை ஓமன் மற்றும் அதே போன்று அந்த பாரசீக வளைகுடாவை அந்த ஓமன் வளைகுடாவோட கனெக்ட் பண்ற ஒரு முனையம், அதுதான் வந்து இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பகுதி வழியாக தான் கிட்டத்தட்ட 20% கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது அதனுடைய வரவு அப்படிங்கிறது இருந்தது. ஆனா இப்போது அந்த பகுதி வந்து இந்த போர் காரணமாக மூடப்பட்டிருப்பதனால நாம இந்த கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது கிடைக்காம அவதிப்படுறோம். ஏற்கனவே கமர்ஷியல் சிலிண்டர் அப்படிங்கிறது நாடு முழுக்க கிடைக்காம இருக்கு. ஹோட்டல்ஸ்லாம் எடுத்து மூடிட்டாங்க. 25 நாட்களுக்கு முன்பே புக் பண்ணக்கூடியவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இருக்கு. அதுவும் அடுத்த 25 நாட்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் கிடுகிடுன்னு விலை உயர்வு, பங்கு சந்தையில அதனுடைய சரிவு, இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். டாலர் சுப்ரமேசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சா எண்ணெய் தான் முதன்மையாக வைத்திருந்தாங்க. ஆனா அதாவது அந்த கச்சா எண்ணெயுடைய இந்த அந்நிய செலாவணி அவங்க பார்க்கறது எல்லாமே இதுல தான். ஸோ அது மிகப்பெரிய அளவுல சரிந்து இருக்குது. ஏன் அப்படின்னா விலை உயர்வு அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக இந்தியா மற்றும் அமெரிக்காவும் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துறாங்க. அதே போன்று கேஸ் சிலிண்டருக்கு நமக்கு பற்றாக்குறை இருக்கிறதுனால கேஸ் சுத்திகரிப்பு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்ய போறதா சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதற்குன்னு நமக்குன்னு ஒரு தற்சார்பு இருக்கணும். இந்த கச்சா எண்ணெய் விஷயத்திலையும் ஆகட்டும், அதே போன்று உலக சந்தையை நம் தன்னகத்துல வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்குமே நமக்குன்னு தற்சார்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முதலீடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் வந்து இப்போது நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு சில கோடி பில்லியன்களை நம்ம அம்பானி வரைக்கும் வந்து அங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்காக தொடங்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு இடையில ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த போர் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு நாட்கள்ல இந்த டாலர் அப்படிங்கிறது விலை கணிசமாக குறைஞ்சுது. ஆனாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பங்குச்சந்தையுடைய அந்த சரிவு அப்படிங்கிறது மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அதாவது மீண்டும் சரிவு நிலையை நோக்கி தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம என்ன பெருசா இதுல பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குரூட் ஆயில் மற்றும் கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இன்னொரு புறம் இப்போது நடந்திருக்கிற இந்த சம்பவத்தினால் போர் பதற்றம் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில அதிகரிக்கிறது. ஏற்கனவே இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரான் மீதான இஸ்ரேலுடைய போர், அதனுடைய பின்னணியில அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப தீவிரமா ஆகி இந்த தாக்குதலை அதிகமாக நிகழ்த்தும் போது ஈரானுடைய தலைநகரான டெஹ்ரான் அங்க வந்து ஒரு பேங்க் செபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கி இருக்குது. அதுதான் அவங்களுக்கு மூலாதாரம்னு சொல்லலாம். அது மீதவே வந்து தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க. இந்த தாக்குதல் காரணமா ரொம்ப பயங்கர கோபத்துல ஈரான் இருக்கிறாங்க.
இது தற்போது நிகழ்ந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த கோபத்தினால ஈரான் கடும் எதிர்ப்பை வந்து காட்டுற வகையில ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவுனால எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுகிறது. குறிப்பாக அவங்க திருப்பி தாக்க போறது அரபு நாடுகள், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் புழங்குகிற வங்கியாகட்டும், மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களாகட்டும், இதெல்லாம் வந்து குறி வச்சு தாக்கப்படும். ஸோ 1000 அடி தள்ளி நின்னுக்குங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விட்டுருக்குது ஈரான். ஈரானுடைய ராணுவ தலைமையகத்திலிருந்து இப்படியான ஒரு செய்தி வந்து கிடைத்திருக்குது. இதுதான் அடுத்த அடியை வந்து பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இது சொல்லப்பட்டிருக்குது. இந்த அளவுல இருக்கிற இந்த ஒரு நிலவரத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் அப்படிங்கிறது இதுல பெருசா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், அந்த நாட்டுல நடக்கிற எந்த ஒரு தொழில் வளர்ச்சியுமே அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து உருவாக்கல. அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அங்க விற்பனையாளர்களாகவும் இல்லை, உரிமையாளர்களாகவும் இல்லை. வந்தவங்க விற்பனையாளர்களா இருப்பாங்க, வந்தவங்க வந்து வாங்குபவர்களாக இருப்பாங்க. இந்த ரெண்டுமே வெளியில இருந்து வந்தவங்க தான். இதுதான் அரபு நாட்டுடைய பெரிய ஒரு முதுகெலும்பு, பொருளாதார சந்தை எல்லாமே வெளியிலிருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு அங்க இருக்குது. டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்ற, அதாவது எப்படின்னா அந்த நாட்டுக்கே உண்டான ஒரு வள தேவை அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே ரொம்ப ஒரு தட்டுப்பாடாக தான் இருக்கு. யாராவது வெளியில இருந்து வந்தவங்க தான் அங்க வியாபாரியும் இருப்பாங்க, வெளியில இருந்து வந்தவங்க தான் அந்த பொருளை வாங்கிட்டு போவாங்க அப்படி இருக்கிறவங்க. ஸோ இது போன்ற ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை விடும்போது அவங்க நிச்சயமா வந்து பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதுனால கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, வெளியில போயிடுவாங்க, துபாயை விட்டு கிளம்பி ஓடுறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ இப்போ இந்த துபாயோடைய அந்த ஜிடிபில இருந்து வளர்ச்சி விகிதம் இருந்து எல்லாமே கம்மியாகும். ஏன் அப்படின்னா அரபு எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற இந்த சுற்றுலாத்துறை நம்பிதான் பெரும் புழக்கம், பணப்பழக்கம் அப்படிங்கிறது, பொருளாதார புழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ எல்லாருமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதுனால வெளியே போகிறதாகட்டும், ஏற்கனவே ரியல் எஸ்டேட் துறை தான் அங்கே ரொம்ப மிக முதன்மையான துறையா இருக்கு, அதுவும் வந்து சரிவை நோக்கி நகருது அப்படிங்கிறதுனால அந்த துறையும் வந்து இப்போ டவுன் ஆயிடுச்சு. இது போன்ற சூழல்கள் உருவாகிறதுனாலையும் இயல்பாகவே ஏற்கனவே வந்து அவங்க எக்கனாமிக்கலா டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கச்சா எண்ணெயுடைய சூழல் வந்து அபாயத்துக்குள்ளாகி இருக்குது. இது போன்ற விஷயங்கள், அதாவது போரின் விளைவாக நடந்தாலும் கூட இது போன்ற விஷயங்கள் ஆல்ரெடி அங்க பாதிக்கப்பட்டு இருந்த சூழல்ல ஈரானும் இப்போது இப்படியான ஒரு அறிவிப்பை விடுகிறது. அமெரிக்க ஐக்கிய அரபு அமீரகம் வந்து ரொம்ப கவனமா இருங்க, நாங்க தாக்குதல் எங்களுக்கு ஈரானும் சொல்லியிருக்கு. அப்ப இது மேலும் பாதுகாப்பற்ற ஒரு பதட்டமான ஒரு சூழலை உண்டு பண்ணிடுச்சு. இது எல்லாம் சேர்ந்து அரபு நாடுகளை ரொம்ப கதிகலங்க வச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் இதே நிலையை தான், இதே எச்சரிக்கையை தான் ஈரான் வந்து விடுத்திருக்குது. இஸ்ரேலுக்கும் அப்கோர்ஸ் இஸ்ரேலுக்கும் இதே ஒரு உங்களுடைய ஜியோனசத்துக்கு முடிவு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை எச்சரிக்கை செய்திருக்குது ஈரான். ஏற்கனவே இப்படி ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு பிராந்தியங்கள்ல உருவான இந்த போரினுடைய விளைவாக உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல அச்சத்துல இருக்கிற ஒரு சமயத்துல எல்லாருக்குமே இப்போ இந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருளாதார அடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த டாலர் சுப்ரிமேசி அப்படின்னு சொல்லக்கூடிய டாலர் ஆதிக்கத்துல முதன்மையாக இருந்த அமெரிக்காவே வந்து இந்த ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. $120 கச்சா எண்ணெயுடைய விலை உயரும் பொழுது என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவர்களுடைய டாலர் அப்படிங்கிறதே அவங்க சொல்றது பெட்ரோல தான். அதனுடைய விலை உயர்வு இவ்வளவு பெருசா போகும்பொழுது அவங்களுடைய எக்கனாமிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப தட்டுப்பாடுக்குள்ளாகிறது. அவங்களே அந்த நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா மற்ற நாடுகள் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி விவகாரங்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அப்போ அந்த அந்நிய செலவினங்கள் இதெல்லாமே வந்து எப்படி இருக்க போகுது? அதனாலதான் அமெரிக்கா வரி விஷயத்துல எப்போதுமே வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டே இருக்கும். இதற்கு இது போன்ற விஷயங்கள் காரணமாக இருக்கும். இப்போ போர் சூழலுங்கும் போது சொல்லவே வேண்டாம். ட்ரம்ப்புடைய ஒவ்வொரு நாளுக்குமான அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது யாராலுமே கெஸ் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து பயப்படுறாரா, இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து டெசிஷன் மேக்கிங்ல வந்து பெண்டிங்ல இருக்கிறாரா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பேசப்படுகிறது. பொருளாதார வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்த கிரைசிஸ் வந்து அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உலக ஜிடிபி அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒவ்வொரு நாட்டுக்குமான பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, அதே போன்று விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, தொழில்துறை, வாகனங்களுடைய உற்பத்தி மற்றும் செலவினங்கள், அது போன்று தனிநபர் சம்பாத்தியம், தனிநபர் வருமானம், இப்படி எல்லா விஷயங்களும் இது போன்ற ஒரு வேர்ல்ட் எக்கனாமிக்கல் அப்படிங்கிறது டவுன் ஆகும்போது எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படும் இல்லையா? அப்படி பாதிக்கப்படும் பொழுது
தனிநபர் வரைக்கும் கிட்டத்தட்ட அவரு தான் முதல்ல பாதிக்கப்படுவாரு. அவருக்கு தான் மிகப்பெரிய அடி இருக்கும். கொரோனா போன்று ஒரு இயற்கை அதுவே வந்து பேசு பொருள் இருக்கு, சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கு. இருந்தாலும் ஒரு வேற ஏதாவது ஒரு நோய்க்கால பேரிடர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா, கொரோனா மாதிரி ஒரு நோய்க்கால பேரிடர்ல எப்படி எல்லாருமே வந்து ஒரு வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய சூழலையை, சம்பாத்தியத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளானாங்களோ, அது போன்ற ஒரு கிரைசிஸ் அதை விட பலமாகவும் பல மடங்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்நோக்கி வந்து கொண்டே இருக்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் தற்சார்பை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறத முதன்மையாக பொருளாதார வல்லுநர்கள் வந்து முன்வைக்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. 2வது, அடுத்த சில வருடங்களுக்கு உண்டான எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவற்றுடைய விலைகள் அப்படிங்கிறது கணிசமாக விலை உயர்வு ஏற்படலாம். மிகப்பெரிய பொருளாதார தடை அப்படிங்கிறது பொதுவா சில நேரங்கள்ல ஒரு தனிநாடு மீது பொருளாதார தடை அப்படிங்கிறது விதிக்கப்படும். ஆனா இந்த முறை எல்லா நாடுகளும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்கு. சீனா மட்டும் அமைதியாக என்னன்னு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர, ரஷ்யாவும் கிட்டத்தட்ட அதே ஒரு நிலைமைதான். இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படி எல்லாமே அப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மற்ற நாடுகள் போற போக்குல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்தியா, அமெரிக்கா மாதிரியான ஓரளவுக்கு ஒரு நட்புறவுல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு லைன்ல தான் நின்னாகணும். அவங்க எல்லாம் வந்து அந்த நாடுகள் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பெருமளவுல பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, குறிப்பாக பொருளாதார ரீதியாக. அப்படிங்கும் பொழுது இப்போ நம்மளுடைய வீட்டுல இருக்கிற அந்த கிச்சன் வரைக்கும், சமையலறை வரைக்கும் இதனுடைய ஆதிக்கம் அல்லது பாதிப்பு அப்படிங்கிறது நீள்கிறது, தொடர்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய தற்சார்பான பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்ளுங்கள், வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. குறிப்பாக மிகப்பெரிய பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதே வந்து வாங்கிக்கிங்க. இஎம்ஐஸ் வச்சு வாங்காம முடிஞ்சா முழு தொகையை கொடுத்து வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இஎம்ஐ பண்ணா கூட பிற்காலத்தில் அந்த இஎம்ஐ வந்து அதிகமாகாம இப்ப என்னவோ அந்த ஸ்டாண்டர்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க, அதுலயே வச்சு வாங்கிக்கோங்க. அப்படின்னு நிறைய விதவிதமான அட்வைசஸ் எல்லாம் பண்றாங்க. முன்கூட்டியே தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்களுடைய சந்தை மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. லே ஆஃப்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதுமே வந்து அவங்க சொல்றாங்க. அதே போன்று விவசாயத்தை மட்டுமே பெருமளவு நம்பி இருக்கிற நாடுகள் கணிசமாக பாதிக்கும். இப்போ டாலருடைய உற்பத்தி அப்படிங்கிறது டாலர் எக்கனாமி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் சொன்னது போல முதன்மையாக அதுல கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த கச்சா எண்ணெய் தான் தொழில்துறையும் பாதிக்கும், இந்த கச்சா எண்ணெய் தான் விவசாயத்தையும் பாதிக்கும். விவசாயத்துக்கு டிராக்டருடைய அவசியம் இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு கன்வென்ஷனலா நம்ம பழைய கால முறையில உழவு ஓட்டி அப்படி விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் இதுல இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து அததான் கன்வென்ஷனல்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, பழைய முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா இப்போ புதிய முறைகளை நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அந்த விவசாயங்கள் வந்து பெருமளவுல பாதிக்கும். அதனுடைய ஏற்றுமதியிலிருந்து எல்லாமே பாதிக்கும். அதற்கு தேவையான பன்னாட்டு சந்தையிலிருந்து எதெல்லாம் வந்து விவசாயத்துக்காக பொருட்கள் வாங்குகிறார்களோ அதெல்லாம் வந்து தடைபட்டு நிற்கப்படும், பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த போரின் விளைவாக நடந்திருக்கக்கூடிய அபாயங்களாக இருக்குது. எனவே பொருளாதார நிபுணர்கள் ஒரு பக்கம் எச்சரிக்கிறாங்க. இப்போது வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் படி ஈரான் திரும்பவும் தாக்குவதற்கு தயாராகிவிட்டது. இஸ்ரேலுடைய ஜியோனிசத்துக்கும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கனுடைய பொருளாதார நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னை தற்காத்து கொள்வதற்கும் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி கவனமாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்குமான விஷயங்களை யோசிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் இந்த கேஸ் சிலிண்டர், இது போன்ற விஷயங்களை தற்சார்பாக வந்து எப்படி வந்து செய்யறது அப்படின்னு யோசிக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானை நோக்கி மிக முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சு விட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த எண்ணெய்களை வந்து தீ வச்சு எரிக்கும் பொழுது அது சிலது வந்து தீ வச்சு எரிக்கப்படுகிறது, சிலது வந்து அப்படி சரியா எரியணும்னா ஆக்சுவலி ஆக்சிஜன் வேணும். அப்படி ஆக்சிஜன் இல்லாத போது அது வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் கார்பன் மோனாக்சைடாகவும் வந்து, அதாவது நச்சு வாயுக்கள் கிட்டத்தட்ட அதெல்லாம் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு நச்சு வாயுக்களை வெளியேற்றி ஆல்ரெடி வந்து சுவாச பிரச்சனை ஏற்படுத்தும். மனிதர்களுக்கும் கேடு, இயற்கைக்கும் கேடு. அப்படி ஒரு விஷயம் நடக்கும். இன்னொரு பக்கம் அதனுடைய விளைவாக நைட்ரஜன், இந்த மாதிரியான கேஸ்லாம் வெளியே வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, சல்ஃபர் நைட்ரஜன் இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அதாவது ஒரு அமில மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்தது அப்படின்னா அதற்கான சூழல் அப்படிங்கிறது இன்னும் அபாயகரமானதாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்து எல்லாரும் பதிவு செஞ்சுட்டே வர்றாங்க. இந்த ஒரு விவகாரங்கள் இப்போதைய லேட்டஸ்ட் விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் பதைப்பதைப்பையும் படபடப்பையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்குது.
இதை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூழலினுடைய பின்னணி குறித்த உங்களுடைய மேற்கொண்டு என்ன தகவல்கள் உங்களுக்கு தெரியுமோ அல்லது உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கோ அதை எங்களோட அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தருணத்துல மீண்டும் இதை நம்ம பேசுவோம். தொடர்ந்து பல்வேறு காணொலி வழியாக இதை நம்ம விரிவாக பேசிக் கொண்டிருப்போம். நன்றி.